अस्सलामुअलैकुम। वालेकुम सलाम सर। பரா எங்க அனுஷாவை காணல ரெண்டு கிளாஸுக்கு. தெரிய சார் கால் பண்ணி பார்க்குறேன். ம், ரைட். ஸ்டார்ட் பண்றீங்களா? அத்தியாயம் 3 ஓகே. வாசிங்க. தாமோதரம் வீட்டை அடைந்த போது அவர் தாயும் சின்ன தங்கையும் முற்றத்திலிருந்த மாமரத்தின் கீழே பாயில் அமர்ந்திருந்தார்கள். இரண்டு தம்பிமாரும் பாடசாலைக்கு படிக்க போய்விட்டார்கள் போலும். மாமரத்தின் கீழே அரைக்கேன் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. தாமோதரம் பாயில் வந்தமர்ந்த போது, நீ வந்திருக்கிறாய் என்று கேள்விப்பட்டு மாமா இங்கே வந்தார். நீ அவர் வீட்டுக்கு போனியா என்று கேட்டாள் தெய்வானை. என்று உருமிய தாமோதரம், நான் அங்க போகல, வாத்தியாருட்டத்தான் போனேன். நீ அங்க போயிட்டாய் என்று தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். வந்த உடனே அவர் வீட்டை போய் கையெழுத்து வைக்க வேணுமோ? எப்பவும் போற போல போறது தானே. முந்தியெல்லாம் அங்க கிடந்து தானே விடிவாய். அந்த கதை இருக்கட்டும். எனக்கு பசிக்குது, சாப்பிட வேணும் என்றான் தாமோதரன். தெருப்பலையை திறந்து கொண்டு அவன் தம்பிமார் இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் கையில் டார்ச் லைட்டும் கூரான நீண்ட இரும்பு கம்பியொன்றும் இருந்தது. அடுத்தவன் கையில் நீண்ட தகட்டு கத்தியும் குட்டிச்சாக்கும் இருந்தன. சாக்கு பை கனமாகவே இருந்தது. அவர்கள் இருவரும் எங்கே போய் வருகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட தாமோதரத்திற்கு ஆத்திரம் குமரி பொங்கியது. கொட்டியாப்புற குடாவின் கரையோரமாக கிண்ணியா ஊடாக செல்லும் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான பாதையிலிருந்து அரை மைல் தூரத்தில்தான் ஆலங்கேணி கிராமம் அமைந்துள்ளது. மெயின் வீதி சந்தியில் இருந்து தெற்காக நடந்தால் கிண்ணியா குடாவிலிருந்து கிழக்காக ஓடும் கட்டையாற்றை தாண்டித்தான் ஆலங்கேணிக்கு செல்ல வேண்டும். மேற்கு பக்கமாக குறிஞ்சாக்கேணி உப்பு நீராறு வடக்கு தெற்காக ஓடுகிறது. வெள்ள நேரத்தில் அவ்வாற்றின் கிழக்கு பக்கமாக இருக்கும் உப்பு கரைச்சையில் முழங்கால் அளவு நீர் தேங்கும். இந்த ஆற்று வளத்தின் காரணமாக ஆலங்கேணியில் நண்டுகளும் இறால்களும் குறைவின்றி கிடக்கும். இரவிலே தென்னோலை சூழ் வெளிச்சத்திலோ அல்லது மின்சூழ் வெளிச்சத்திலோ ஆற்றோரங்களில் நண்டு குத்துவது ஆலங்கேணி கிராமத்தில் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடித்தமான பொழுதுபோக்கு. அதற்குத்தான் 6ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பும் படிக்கும் தம்பிமார் இருவரும் சென்றிருக்கிறார்கள் என்று அறிந்த போது தாமோதரத்தின் மனம் குமுறியது. ஓகே, ஓகே, ஆனாலும் ரைட். தன் கோபத்தை பரா, இப்ப நாங்க பார்த்த பகுதியில தாமோதரத்துல பண்பும் அந்த கிராமிய வழக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அது ரெண்டையும் எழுதி கொள்றீங்களா முத? சரியா? ஓகே. ஓகே. ம்.
சரியா ஃபரா? ஓகேயா? வாசிங்களே அப்ப, வாசிங்களே. சார் நவலை தானே சார் வாசிக்கணும்? ஓ ஓ. ஆனாலும் தன் கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மனதுள் கருவிக் கொண்டிருந்தான். ஆனாலும் இரவுணவாக பிட்டையும் நண்டுக்கறியையும் ரசித்து சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த போது சாயந்தரம் மிக மிக மெதுவாக மாந்தளிர்களை அசைத்த கொண்டற் காற்று அசமந்து அற்று போயிருந்தது. எங்கும் இலை அசையவில்லை, காற்றாடவில்லை. ஒரே புழுக்கமும் அவிச்சலுமாக இருந்தது. தாமோதரம் மண்டபத்துள் மடித்து சுவரோடு சார்த்தப்பட்டிருந்த சாக்கு கட்டிலை எடுத்து முற்றத்தில் விரித்தான். அதனை கண்ட தெய்வானை, இப்ப சுகமாகத்தான் இருக்கும், ஆனா விடியப்புறத்தில் சரியான பனி, அந்த குளிர்ல படுத்துக்க மாட்டா, கட்டில் விரிச்சு மண்டபத்துக்குள்ளே படு என்று சொல்லி அவனை தடுத்தான். ஆனால் தாமோதரம் கேட்கவில்லை. கட்டிலின் மேலே நான்காக மடித்த அம்மாவின் ஒயில் சேலையை விரித்து அதன் மேல் தலையணையை வைத்த தாமோதரம் தலையை சரித்த சற்று நேரத்திற்கெல்லாம் நித்திரையாகி விட்டான். அவனுக்கு பயணித்து வந்த அலுப்பு. அதுல ஒரு கிராமிய தெய் வழக்கம் இருக்கு. முன்னைய காலத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. உம்மாட சாரியைத்தான் போத்தி படுப்பாங்க. ஆஹ் அப்படி ஒரு பழக்கம் ஒன்று நிறைய எல்லார்ட்டையும் மாதிரி இருந்துச்சு. அது அம்மா மீது கொண்ட பாசத்தாலேயோ என்னமோ தெரியா, அம்மாட சாரியால தான் எல்லாருமே போத்தி படுப்பாங்க. அப்படி ஒன்று இருந்துச்சு. சொல்லுங்க. தெய்வானை கட்டிலுக்கு சற்று தூரத்தில் நெருப்பு சட்டியை கொண்டு வந்து வைத்து அதன் மேல் கொத்து கொத்தாக வேப்பம் குலைகளை அடுக்கிய போது நெருப்பு சட்டியிலிருந்து புகை எழுந்தது. இந்த புகைக்கு எந்த நுளம்பும் வராது என்ற திருப்தியோடு அடுக்களை பக்கம் சென்றாள். தன் கதவு சிக்காராக சாத்தப்பட்டுத்தான் இருந்தது. உள்ளே உறையிடப்பட்டிருந்த பாட்பேணிகள் இருந்தன. அவள் வளர்க்காத அயல் வீட்டு பூனைக்கு தெய்வானை பயந்தாள். பயப்படாதே, இதோ நான் காவலுக்கு இருக்கிறேன் என்று சொல்வது போல கதவருகில் படுத்து கிடந்த வீரன் உருமியது. அதன் உருமலில் திருப்தியை அடைந்தவளாக தெய்வானை மீண்டும் முன்பக்கமாக முற்றத்துக்கு வந்தபோது தாமோதரம் அயர்ந்து நித்திரை செய்து கொண்டிருந்தான். இரவின் மௌனத்தை பிளந்து கொண்டு வடக்கே கட்டையாற்று கரைச்சை பக்கமிருந்து மனித குரல்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. இரவு 9 மணிக்கு மேல் ஆலங்கேணி கிராமத்தில் அக்குரல்கள் பழக்கமானவை தான். ஆனால் அக்குரல்கள் கிராமத்தில் பல பக்கங்களிலும் இருந்து நாளுக்கு ஒரு இடத்தில் கேட்கும். இன்று வடக்கே கட்டையாற்று பக்கமிருந்து கேட்கின்றது. கொச்சியான்ற வீட்டு பக்கம் தான் சத்தம் கேக்குது. சும்மா வெறியில கிடந்து கத்துறானுகள் என்று அழுத்து கொண்ட தெய்வானை மண்டப வாயில் சீமெந்து தரையில் முந்தானையை விரித்து படுத்து கொண்டாள். அது கிராமிய நன்றாக வழக்கமா? இரவு காலத்துல அப்படி மது போதையில கத்தி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னது. ரைட். சொல்லுங்க, நன்றாக வாசிங்க. பூசிக்க சீமெந்து தளத்தின் குளுமை பங்குனி மாத புழுக்கத்துக்கு இதமாக இருந்தது. படுத்ததும் தெய்வானை கண்ணயர்ந்து விட்டாள். முற்றத்திலே படுத்திருந்த தாமோதரம் அதிகாலையிலே விழித்துக் கொண்டான். அவன் தாயார் சொன்னது போல அந்த அதிகாலை கடுமையான குளிராகத்தான் இருந்தது. அந்த குளிர்தான் அவனை எழுப்பி விட்டிருக்க வேண்டும். எழுந்துவிட்ட தாமோதரம் கட்டிலில் விரிந்திருந்த சேலை மடிப்பை விரித்து கால்களையும் தலையையும் கூட சேலையால் போர்த்து கொண்டு மீண்டும் மல்லாந்து படுத்தான். அதிகாலை குளிருக்கு அந்த போர்வை இதமாக இருந்ததே தவிர நித்திரை வரவில்லை. தலையை மூடியிருந்த சேலையை சற்று நெகிழ்த்திய போது மாங்கொத்துக்களினூடே அர்த்த சந்திரன் நிலவை பொழிந்து கொண்டிருந்தது. திடீரென செட்டைகளை தட்டிக்கொண்டு சௌந்தரத்தின் வீட்டு பனிச்சை மரத்திலிருந்து சேவல் கூவியது. அதைத் தொடர்ந்து ஊரில் உள்ள எல்லா சேவல்களும் முறை வைத்து கூவின. அக்கூவல்களிலேயே மணல் ஒழுங்கையில் சரசரத்து செல்லும் கட்டை வண்டிகளின் சப்தமும் கிளுகிளுத்து பறந்து செல்லும் கரைச்சான் குருவிகளின் ஓசையும் கேட்டன. தூரத்தே குட்டிக்கரைச்சி பள்ளிவாயிலிருந்து பாங்கு சொல்லும் மோதினின் குரல்
காற்றில் அலைந்து வந்தது. இந்த மண்ணுலகத்து நல்லோசைகளை எல்லாம் கேட்டபடி படுத்துக் கொண்டிருந்தான் தாமோதரம். ரைட். அதெல்லாமே மண்டபத்தின் கிராமிய வழக்கம் தான். அதெல்லாம காலையில இந்த நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றது. ஆ, சொல். மண்டபத்தின் தாழ்வாரத்து பந்தலில் பற்றி படர்ந்திருந்த கொடிமல்லிகை பூக்களின் நறுமணத்தை அனுபவித்துக் கொண்டே தாமோதரம் கட்டிலில் மல்லார்ந்து படுக்கையில் கிழக்கு வெளுக்கத் தொடங்கி கூம்பிய முகை விரிவது போல காலை மலர்ந்து கொண்டிருந்தது. வர வர மாட்டு வண்டிகளின் சத்தம் அதிகரித்தது. அவை மணல் ஒழுங்கைகளால் சென்று வேலும் மயிலும் கடை சந்தியை திரும்பி கரைச்சியில் இறங்குகையில் பாதி இடிந்திருந்த மதகிலே டொக்கென்று ஏறிவிழும் சப்தம் காலை நேரத்தில் நாராசம் நாராசமாக கேட்டது. அந்த ஒளியை மீறிக்கொண்டு பிள்ளையார் கோயிலிலிருந்து சங்கொலி கிளம்பியது. அதற்கு மேலும் தாமோதரத்தால் படுத்திருக்க முடியவில்லை. எழுந்து கட்டிலை மடக்கி மாமரத்தோடு சாத்தி வைத்துவிட்டு பின்னாலிருந்த மல்லிகை பந்தலை தாண்டி மண்டபத்துள் நுழைந்து சுவரின் ஆணியில் தொங்கிய மெய்கண்டான் நாட்காட்டிக்கு மேலாக தொங்கிய சட்டையை எடுத்து உடம்பிலே மாட்டிக்கொண்டான். மண்டபத்தில் உள்ளிருந்து பார்க்கையில் அடுக்கலைக்குள்ளே விளக்கு எரிவது தெரிந்தது. வாசிங்க தொடர்ந்து. அதுல அது வரைக்கும் உள்ள பண்புகள் எல்லாம் எழுதலாம். நான் எழுதிட்டு இருப்போமா? எழுதுங்க பிள்ளைகள். பண்புகள், கிராமிய வழக்கங்கள் எல்லாம் எழுதுங்க. ஓகே. ஓகே.
பரா அடுத்த யூனிட்டே வாசிச்சிருவோம் பரா. ஓகே சார். வாசிங்க. ஆனால் தாமோதரம் அடுக்களை பக்கம் செல்லாமல் மீண்டும் முற்றத்துக்கு வந்து தெருப்படலையை திறந்து தெருவோரத்தே நின்ற சின்னஞ்சிறிய வேப்பங்கன்றின் குச்சியை உடைத்து பல்விளக்கி கொண்டிருந்த போது அவன் அண்ணா நாகேந்திரம் தோளிலே காவுதடியுடன் வந்து கொண்டிருந்தான். காவுதடியின் இரு அந்தங்களிலும் இரண்டு பெரிய தடிப்பான அட்டை பெட்டிகள் தொங்கிக் கொண்டிருந்தது. தாமோதரத்தை கண்டதும், எப்ப தம்பி வந்தாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்டான் நாகேந்திரம். நேற்றுதான் அண்ணா வந்தேன் என்றான் தாமோதரம். ஆனால் அவன் பதிலை காதில் வாங்கிக் கொள்ள நேரமில்லாதவனைப் போல் தெருவின் தகர கதவை தள்ளி திறந்து கொண்டு தன் காவுதடியுடன் அடுக்களை பக்கமாக போய்க் கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் தெருக்கதவுகள் தானாகவே மூடிக்கொண்ட போது கதவின் பின்னால் கயிற்றில் கட்டப்பட்டு மேலே உருளையில் தொங்கிக் கொண்டிருந்த கல் பெரும் சத்தமாய் கதவில் முட்டிக் கொண்டது. வெளியே நின்று தாமோதரம் தெருப்படலையை மெதுவாக திறந்து அண்ணனின் பின்னால் அடுக்களை பக்கம் சென்றான். அடுக்கலைக்குள் சென்ற நாகேந்திரமும் அம்மாவும் அட்டை பெட்டிக்குள்ளே தயிர் பேணிகளை அடுக்கி கொண்டிருந்தனர். சின்ன தங்கையும் அவர்கள் இருவருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தாள். தயிர் பேணிகளை அடுக்கி கொண்டு தெய்வானை கேட்டாள், என்னடா மனே, உன்னிட்ட இருந்து எனக்கு 50 ரூபா நிலுவையா இருக்கு. தார கதையே கதைக்கிறாய் இல்ல. மாட்டுக்கார வள்ளிபுரம் எனக்கென்ன சும்மாவா பால் தரான் என்றாள் அம்மா. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, நேவில வேலை செய்கிறவனுக்கெல்லாம் சம்பளம். ஆனா அவன்கள் வீட்டை வர 5 மணிக்கு மேலாயிரும். அது மட்டும் நான் திருகோணமலையில் நிக்கேலா. நாளைக்கு நான் அவங்கள்ட்ட காசை பிரிச்சிடுவன். பின்னேரம் உனக்கு காசு தருவன் என்றான் நாகேந்திரம். சரிதான், நாளைக்கு காசு வராட்டி இந்த வியாபாரத்தையே நீ விட்டுற வேண்டியதுதான் என்று கண்டிப்பாய் சொல்லிய தெய்வானை இரு பெட்டிகளிலும் சரியாக 250 பேணிகளை அடுக்கி முடித்தாள். அடுக்கி முடிந்ததும், இந்தா தேத்தண்ணி குடி என்று அவனிடம் தேநீர் கோப்பையை நீட்டினாள். தேநீரை வாங்கி குடித்த பின்னர் நாகேந்திரம் தயிர் பேணிகள் அடங்கிய பெட்டிகளை மெதுவாக வெளியிலே கொண்டு வந்து வைத்து அவைகளின் மேலே இருந்த கயிற்று வளையத்தில் காவுதடியின் இரு அந்தங்களையும் லாவகமாக நுழைத்து காவுதடியை தோளில் வைத்து இருபக்க பாரத்தையும் சமன் செய்வதற்காய் தோளில் வைத்த காவுதடியை சற்று பின்னால் நகர்த்தி நடக்க தொடங்கியதும் அவனது தங்கை முன்னால் ஓடிச் சென்று தெருக்கதவை திறந்து பிடித்தபடி நின்றாள். அடுக்கலைக்குள்ளிருந்து அவனுடனே வெளியே வந்த தெய்வானை, அது சரி, வெறும் பேணிகளை கொண்டு வரவில்லையே, இன்றைக்கு வாசிங்க பரா. இன்றைக்கு என்னத்துல பால் ஊத்துறது என்று கேட்டாள். நேத்து திருக்கணாமாலையால வர நல்லா நேரம் சென்று போச்சு. அதால அப்படியே வீட்டை போயிற்றேன். தங்கச்சியை அனுப்பி வெறும் பேணியை எடுத்துக்கம்மா என்று நடையிலேயே பதில் சொல்லிக் கொண்டு தெருப்படலையை தாண்டி மண் ஒழுங்கையில் இறங்கி தோளில் உள்ள கா ஆட ஆட விசுக் விசுக்கென்று நடந்தான் நாகேந்திரம். இவைகளையெல்லாம் பல் தேய்த்து கொண்டிருந்த தாமோதரம் தன் தாய் மீண்டும் அடுக்கலைக்குள் வந்ததும் முகத்தை கழுவிக்கொண்டு அடுக்கலைக்குள் நுழைந்தான். குத்தியில் அமர்ந்து கொண்ட தாமோதரத்திற்கு தெய்வானை சுட சுட தேநீர் கொடுத்தாள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்து கொண்டே, அம்மா, அண்ணனை பார்த்தா பரிதாபமா இருக்கு. விடியற் காலையிலே காவுதடியை சுமந்து போறான். திருகாணமலை வெயில் எல்லாம் திரிஞ்சி பொழுதுபட தான் வீட்டுக்கு வாரான். யார நோகிறது? இந்த கருமத்தை அவன் தான் தேடிக்கொண்டான். முளைக்க முன்னம் அவனுக்கு கல்யாணம். இந்த ஆணி பிறந்தாதான் அவனுக்கு 21 வயது முடியும். ஆணி மாதத்தில் அவன் பிறந்ததால அந்த வருடம் தம்பலகாம கோணேசர் திருவிழாவுக்கு கூட நான் போகல. ஆனா அப்பா சண்டை பிடிச்சாளு. நீயும் தானே அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? என்ன செய்யறது? குமர்பலிய தேடிக்கொள்ள கூடாது என்று தான் சம்மதிச்சேன். செம்பழ பெட்டை வடிவான பெட்டை தான். பயல் பூந்து கொண்டு அங்கேயே இருந்துட்டான். அதுகளும் இதுதான் தாயம் என்று பூதக்களத்தில சோறு போட்டுட்டுகள். இனி என்ன செய்வது? நானும் சம்மதிச்சேன். அந்த நாய்க்கு கோணமலையப்பா தம்பலகாமத்தில் கல்யாணம் பேசினார். அங்கின முடிச்சிருந்தான் என்றா 2 ஏக்கர் நீர் பாய்ச்சல் காணியாவது கிடைத்திருக்கும்.
இஞ்ச போன இடத்தில ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. அதனால காத்தடியச்ச சமக்கிறான். இது அவன்ற தலைவிதி. ஆத்திரத்துடனும் ஆற்றாமையுடனும் அனுதாபத்தோடும் பேசி முடித்த தெய்வானை தன் மகளை கூப்பிட்டு 2 முட்டைகளை கொடுத்து, இதை கொண்டோய் அத்தை கிட்ட கொடுத்துட்டு வாம்மா. அவ அண்ணாக்கு அப்பம் அனுப்புறன் என்று சொன்னவ. கொடுத்துட்டு வரக்குள்ள பெரியண்ணாட்ட போய் வெறும் பேணியையும் எடுத்துட்டு வா என்றான். இலட்சுமி முட்டைகளை வாங்கி கொண்டு ஓடினாள். தாமோதரம் மண்டபத்துள் சென்று தலைவாரி முகப்பூச்சையும் பூசிக்கொண்டு தெருவுக்கு வந்தான். தெருவோரத்திலே இருந்த பனிச்சை மரம் வளவுக்குள்ளே இருந்த மாமரத்துக்கு போட்டியாக கண்ணை பறிக்கும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இளந்தளிர்களை பொதுளிக் கொண்டு குடை கவிந்து நின்றது. எதிர்வளவுக்குள்ளே மூலஸ்தானம் மட்டும் கல்லால் அமைந்த பிள்ளையார் கோயிலின் முன்னால் அமைந்திருந்த ஓலை பந்தலின் கீழ் இருந்த கல்லில் பூசாரியார் செவ்வரத்தம் பூக்களை வைத்து கொண்டிருந்தார். பூவரசம் தீவு பக்கமிருந்து வரும் மாட்டு வண்டிகளும் கண்ட காட்டை நோக்கி போகும் வண்டிகளும் தெருவிலே புழுதியை கிளப்பிக் கொண்டு சென்றன. சந்தியில் வேலும் மயிலும் தேத்தண்ணீர் கடையில் பிளேண்டி அடிக்கும் சத்தம் அமர்க்கலமாக கேட்டது. தாமோதரத்துக்கு என்ன செய்வது என்று தோன்றவில்லை. மாமாவின் வீட்டிற்கு போகலாம் என்ற எண்ணம் தோன்றியது. ஆனாலும் இந்த அதிகாலையிலா போவது என்று அந்த எண்ணத்தை கைவிட்டு பனிச்சை மர பக்கமாக நடந்தான். எதிரேயுள்ள கோயில் வளவு முழுவதும் சருகுகள் நிறைந்து காணப்பட்டன. இன்று வெள்ளிக்கிழமை. வழிபாட்டிற்காக வரும் பாடசாலை சிறுவர்கள் வளவை கூட்டி பெருக்குவார்கள் என்று பூசாரியார் எண்ணிக்கொண்டிருக்கிறார் போலும். அவருக்கு என்ன சம்பளமா? அந்த கோயிலுக்கு எந்த அரசன் நிபந்தம் கொடுத்திருக்கிறான்? கூறு சங்கு தோல் முரசு கொட்டோசையை பூசாரியார் நேரத்துக்கு நேரம் கொடுத்து வருகிறாரே, அது போதாதா? கோயில் வளவை கூட்டி பெருக்கலாம் என்று முன்னேறிய தாமோதரத்தை தேநீர் கடை பக்கமிருந்து வந்த கைத்தட்டல் திரும்பி பார்க்க வைத்தது. தேநீர் கடைக்குள்ளிருந்து பாலாவும் பரமனும் வந்து கொண்டிருந்தார்கள். அவசர அவசரமாக வந்த பாலா தாமோதரத்தின் கைகளை பிடித்து கொண்டு, எப்படப்பா வந்தா நீ? பாடசாலை லீவு விட்டாச்சா என்று கேட்டான். என்ற கிளாஸுக்கு மட்டும் லீவு. ஆனா சித்திர வருஷம் கழிச்சு அடுத்த நாள் போக வேணும். ஆவணி மாதத்துல கடைசி சோதனை. புரட்டாசியில தான் மறுபடியும் இங்க வருவன். அப்ப நல்லதா போச்சு. நாளைக்கு நீ இல்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். ஏன், என்ன சங்கதி என்று வினவினான் தாமோதரம். ஒண்ணுமில்ல, நம்ம எம்பி நாளைக்கு காலையில இங்க வாரார். நேற்று தான் அறிவிச்சிருந்தார். நாளைக்கு 10 மணி அளவுல வந்து சாயந்தரம் தான் திரும்புவாராம். இந்த ஊர்ல மக்கள குறைகளை அறிய வேண்டுமாம், அதுக்கு தான் வாராராம் என்று விளக்கினான் பாலா. தொடர்ந்து இன்னமும் பெரியய்யாட்ட கூட சொல்லல. மத்தியான சாப்பாட்டை பாடசாலையிலே தான் எம்பிக்கு கொடுக்க வேண்டும் என்றான் பரமன். பரமன் ஆலங்கேணி இளைஞர்களிடையே ஒரு முக்கியமான பேர்வழி. 2 நிலை கண்ணாடிகளும் 4 யப்பானிய பெண்களை தனித்தனியே சட்டமிட்ட படங்களும் மண் சுவரில் தொங்கும் சலூன் என்னும் சிகையலங்கார நிலையத்தை அவன் நடத்தி வந்தான். 4 படங்களுக்கும் நடுவாக பேரறிஞர் அண்ணாதுரையின் படம் தினம் தினம் புத்தம் புது மாலைகளுடன் காட்சியளிக்கும். அத்தோடு அவன் சலூனுக்கு நாள் தவறாமல் வீரகேசரி வரும். வாரம் தவறாமல் சுதந்திரன் பத்திரிகையும் வரும். சுயமரியாதைக்காரர்களின் சின்னஞ்சிறிய புத்தகங்களும் அங்கே இருக்கும். இதனால் பனிச்சைமர நிழலில் அவனுக்கு செலூனுக்கு முன்னால் எப்போதுமே இளைஞர் கூட்டம் ஒன்று குழுமியிருக்கும். அத்தோடு அவன் கையில் தினம் தினம் காசு புரளும். கடந்த ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தல் நடந்த போது அவன் செலூனும் பனிச்சைமர நிழலும் தான் தமிழரசு கட்சி காரியாலயமாக விளங்கின. நெல்லியடியில் படித்துக் கொண்டிருந்த தாமோதரத்திற்கு சோசியலிச தத்துவார்த்தங்களில் பிடிப்பு ஏற்பட்டிருந்தாலும் ஆலங்கேணியில் அந்த கந்தபதத்துவம் எடுபடாது என்ற விவகாரம் தெரியும். ஆகவே ஊரோடு சேர்ந்த அவனும் தமிழரசு கட்சி ஆதரவாளன் ஆனான். மேலும் 2 வருடங்களுக்கு முன்னே நாட்டில் நடந்த இனக்கலவரம் தமிழ் மக்களை எல்லாம் ஏதோ ஒரு கட்சியின் கீழ் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தியது. ஆலங்கேணியை பொறுத்தவரையும் இனக்கலவரம் என்ற ஒன்று நடக்கவில்லை தான். ஆனாலும் தன் எருமைகளை தேடிக்கொண்டு திருக்கினா மேட்டுக்கு சென்ற மாட்டுக்கார வள்ளிபுரம் அக்கலவரத்தின் போது அங்கே இருந்த மன்னம்பிட்டிக்கு சென்று பொலனறுவையில் கலவரத்தில் மாட்டிக்கொண்டு 1 மாதத்திற்கு பின்னர் தான் ஊருக்கு வந்து சேர்ந்தார். பொலனறுவை கலவரத்தை பற்றி அவர் கூறிய கதைகள் ஆலங்கேணி மக்களுக்கும் உணர்ச்சியை ஊட்டிற்று.
அந்த காலகட்டத்தில் தான் பரமனின் முயற்சியில் பாலா தமிழரசு கட்சி கிளையை ஆலங்கேணியில் ஆரம்பித்தான். 2 ஆண்டுகளுக்கு பின்னால் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டு நடைபெற்ற 3 பாராளுமன்ற தேர்தல்களிலும் ஆலங்கேணி மக்கள் மூதூர் தொகுதியில் பெரும்பான்மையினராக வாழ்ந்த முஸ்லிம் ஒருவருக்கே வாக்களித்தார்கள். ஆலங்கேணியின் அருகாமையில் இருந்த கிண்ணியா மிகப்பெரிய முஸ்லிம் கிராமம். கிழக்கிழங்கையிலேயே காத்தாங்குடிக்கு அடுத்ததாக பெரிய கிராமமான கிண்ணியாவில் இருந்து தான் மூதூர் தொகுதி எம்பி ஒருவர் வரக்கூடியதாக இருந்தது. கிண்ணியா அபேட்சகர் யாரோ ஒருவருக்கு எந்தவிதமான உணர்வும் பிடிப்பும் இன்றி வாக்களித்த ஆலங்கேணி மக்கள் தம் கிராமத்தில் கட்சி கிளை நிறுவப்பட்ட பின்னர் தமிழரசு கட்சி நிறுத்திய அபேட்சகருக்கு உணர்ச்சி வயப்பட்டு வாக்களிக்க கூடிய வகையில் மூதூர் தொகுதி இரட்டை அங்கத்தவர் தொகுதி ஆக்கப்பட்டது. தமிழரசு கட்சி பிரச்சாரத்தில் தாமோதரமும் உற்சாகமாக ஈடுபட்டான். அந்த ஆண்டு அடுத்தடுத்து நடந்த 2 தேர்தல்களிலும் ஆலங்கேணி மக்களும் அயலிலுள்ள ஈச்சந்தீவு, உப்பாறு என்ற கிராமங்களின் தமிழ் மக்களும் தமிழ் அபேட்சகருக்கே வாக்களித்தனர். தங்கள் கட்சியும் தமது அபேட்சகரும் 2 தேர்தல்களிலும் அமோக வெற்றி அடைந்தமையை தமிழரசு கட்சியை தாபித்த இளைஞர்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். ஊரில் உள்ள கிழடுகட்டைகள் தங்கள் சொந்தக்காரன் எம்பி ஆகிவிட்டான் என்று பெருமைப்பட்டார்கள். அந்த பாராளுமன்ற அங்கத்தவர் வெற்றி விழா கொண்டாட கிராமத்திற்கு வந்த பின்பு 9 மாதங்கள் கழித்து மீண்டும் கிராமத்தவர்களை சந்திக்க வருகிறார். அவருக்கு கோலாகலமாக வரவேற்பு அளிக்க வேண்டும், அட்ரஸ் போர்டு எழுதி வாசிக்க வேண்டும் என்று உற்சாகத்துடன் சொன்னான் பரமன். தாமோதரம் சொன்னார், அவரை வரவேற்கத்தான் வேண்டும். ஆனால் அதற்காக பந்தல் போடவோ மேடை அமைக்கவோ லவுட் ஸ்பீக்கர் கட்டவோ தேவையில்லை. ஏனென்றால் அவர் முதற்தவையாக இங்கு வரவில்லை, மக்களின் குறைகளை கேட்கவே வருகிறார். அதற்காக நாம் மக்களுக்கு உதவி செய்து அவர்களை நெறிப்படுத்தலாம். நாம் செய்ய வேண்டியது அதுதான். அவன் சொன்னதை பாலாவும் ஆமோதித்தான். ஆனால் பரமனுக்கோ கூட்டம் வேண்டும், மாலை வேண்டும், ஒளிபெருக்க வேண்டும் என்றிருந்தாலும் வேறு வழியின்றி பரமனும் அவர்களுக்கு உடன்பட்டாலும் என்பிக்கு பூமாலைகளாவது போட வேண்டும். ஒன்ற மச்சால் சௌந்தரம் சோக்காக மாலை கட்டுவாள். போன முறை வரவேற்குள்ள அவள் தான் மாலை கட்டி தந்தாள். திருகணாமலையில் கூட அப்படி மாலையே நாம் பார்க்கல. அவட்ட சொல்லி 2 மாலையாவது கட்டித்தா என்றான் பரமன். ஓ, அதுக்கு என்ன என்றான் தாமோதரம். அத்தோட சாப்பாட்டு விஷயம். ஒரு கிடாய் அறுத்து பாடசாலையில விருந்து போடுவோம். ஒரு ஆளுக்காகவோ ஒரு கிடாய். அவர் என்ன திருகாணமலையில் இருந்து தனியாவா வருவார்? அத்தோட அவர் வாரார் என்று கேள்விப்பட்டு மூதூரில் இருந்தும் கட்டப்பரிச்சானில் இருந்தும் ஆக்கள் வருவாங்க. எப்படியும் 30 பேருக்கு குறையாது. ஒரு ஆடு அடிக்கத்தான் வேணும். அதை பற்றி தலைமை வாத்தியரோட யோசிப்பம் என்றான் தாமோதரன். அப்போது பாடசாலை தாழ்வாதாரத்தில் தொங்கிய தண்டவாள துண்டில் இரும்பு கம்பியால் அடித்து எழுப்பிய ஓசை பாடசாலை தொடங்க இன்னமும் அரை மணித்தியாலம்தான் இருக்கிறது என்ற செய்தியை ஆலங்கேணி கிராமம் முழுமைக்கும் அறிவித்தது. தெருவிலே மாணவர்களும் மாணவிகளும் தங்கள் புத்தகங்களுடன் பாடசாலையை நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்ப நான் போய் கடைய திறக்கிறேன், நீர் போய் சௌந்தரத்திட்ட மாலை கட்டுற விஷயத்த இப்பவே சொல்லும் என்ற பரமன் தாமோதரத்தின் கையை பிடித்து கொண்டே கடைப்பக்கம் செல்கையில் தாமோதரத்தின் மாமா வீட்டு தெருப்படலையை திறந்து அவனை உள்ளே தள்ளிவிட்டு பாலுவோடு சேர்ந்து மேலே நடந்தான். அப்படியே இதுல கிராமிய வழக்கங்கள் இருக்கு, தாமோதரத்துடைய பண்புகள் இருக்கு, மற்ற பாலா பற்றிய குறிப்புகள் இருக்கு. அது மூணையும் எழுதி கொள்ளுங்க. மற்றது அந்த அரசியல் விவகாரங்கள் எல்லாம் கிராமிய மண் வாசனையில எழுதி கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவோம். ஃபரா அனுஷாட்டு சொல்லணும், எனக்கு மெசேஜ் ஒன்று போட சொல்லி. ஓகே சார், அனுஷிக்கிட்ட நான் கேட்ட அவசரம் மருந்தெடுக்க போனேன் சார். ம், ஓகே ஓகே ரைட். அப்ப இதெல்லாம் எழுதி கொள்ள சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம் சார். وعليكم السلام.
அஸ்ஸலாமு அலைக்கும் இஃபத். वालेकुम अस्सलाम। லாஸ்டா என்னவா படிச்சிருந்தாங்க? 82ஆம் பக்கத்துல ஒன்னாவது பந்தி பார்க்கணும் சார். வாசிங்களே. ஒரு இதமான யோசனை இடறிக் கொண்டு வந்தது, அதுல இருந்து தானே? இல்ல சார், ஆக்கு முந்தின பந்தி. மழை ஓயும் வரையில் கடிதங்களை வரிசை கிரமமாக தயார்படுத்துகின்றேன். உள்ளூர் மடல்கள் 20, வெளியூர் ஏஆர் மெயில் 10. இதுக்குத்தானா இப்ப முக்கியத்துவம் என்பதால் முதலில் அதை அணுகுகிறேன். ஒவ்வொரு பேரும் அந்த நாமத்திற்குரியவர்களை மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துகின்றது. அடுத்த கடிதம் சேகுவெல்வை மைமூன் உம்மா ஃப்ரம் சரீனா பேகம். தம்மாம் KSA. ஆச்சரியத்தால் விழிகள் வலிக்கின்றன. கூடவே மைமூன் கிழவியின் சுருக்கம் விழுந்த அந்த சோகமுகம் வந்து தொலைகிறது. சாதாரண கடிதம் அது. சரீனா ஏன் ராஃப் அனுப்பவில்லை? கிழவி இங்கே கிடந்து புலம்பிக் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு அறிவு எங்கே போயிற்று? குடித்து குடித்து ஈரல் கரைந்து மவுத்தாகிப் போன அவளது வாப்பாவுக்கு வராத கரிசனை எனக்கேன் வந்தது? கிழவியின் துயரம் தோய்ந்த முகமும் குழந்தைகளின் பசி கொடுமையும் நினைத்து அலட்டிக் கொண்டதால் வந்தது ஒரு இதமான யோசனை இடறிக்கொண்டு வந்தது. இந்த கடிதத்தை பிரித்து படித்தால் என்ன? அடுத்தவர் உரிமையில் அனுமதியின்றி தலையிடுவது எவ்வளவு பெரிய அநாகரிகம்! நாகரிகம் செறிந்த மனிதன் எங்காவது இப்போது வாழுகின்றானா? அடுத்த வீட்டு அந்தரங்களை கூட உளவு பார்த்து கை கால் சேர்த்து வெளியே போய் பிரச்சாரப்படுத்தும் புத்திசாலிகள் மலிந்த உலகம் இது. படிப்பதினால் குடிமூழ்கி போய்விடாது. கடித உரையை பேனா முனையின் உதவியோடு பிரிக்கின்றேன். இதற்கு முன் செய்தறியாத ஒன்றை செய்வதினாலோ கடமையிலிருந்து சறுக்கி விழும் சலனத்தினாலோ விரல்கள் நடுங்குகின்றன. அடுத்த கணம் ஆச்சரியத்தால் விழிகள் உயர்ந்தன. கின்னஸில் பதியும் அளவிற்கு அப்படி ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. சின்ன மடலோடு ஒரு 100 ரூபாய் ரியால் நோட்டு மிக குளிர்ச்சியாய் சிரித்தது. என்னுள் பாறை உற்றாய் பரவசம் பொங்கி சிறந்தது. அன்பு உம்மா, கடிதம் போட சுணங்கியதற்கு மனம் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு இங்கு சரியான வேலை. கடிதம் எழுத நேரமில்லை. இரவைக்கு படுக்கிறது 1 மணிக்கு. எல்லாம் எங்கட தலைவிதி உம்மா. இந்த 100 ரியால மாத்தி சிலவுக்கு எடுங்க. 2 மாச பணம் வார மாசம் கட்டாயம் அனுப்புறேன். ஏந்த பிள்ளைகளை பசியில போடாம நல்லா பாருங்க. நீங்களும் மருந்து எடுத்து குடிங்கோ. எப்பதான் எங்களுக்கு அல்லாஹ் நல்ல காலத்தை தருவானோ? பதில் அவசரமாக போடுங்க. மகள் சரீனா பேகம். ஒரு திருப்தியான முடிவுக்கு வந்தவனாக எழுந்து நிற்கின்றேன். இந்த ரியால் நோட்டுக்காக வழக்காடி நிரூபிப்பதற்கு எந்த ஆவணமும் கிடையாது. நோட்டையும் கடிதத்தையும் பெட்டியில் வைத்து இறுக மூடுகிறேன். கூடவே மனசாட்சியையும் தான். கல்யாண வீட்டுக்கு குடும்ப சகிதம் போகலாம் என்ற இறுதி நிர்ணயமும் என்னளவில் செய்தாகிவிட்டது. பிறகென்ன? இப்போது தூரங்களின் ஓகே இஃபத், இதுல நாங்க பார்த்தோம்னா இதுவரைக்கும் வாசிச்சதுல சரீனாவின் கடிதத்தை கண்ட பொழுது ஃபாரூக் நானாவின் எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது? சரியா?
அப்ப சரினாவினுடைய கடிதத்தை கண்ட பொழுது ஃபாரூக் நானாவின் எண்ணங்கள் எவ்வாறு இருந்தது என்றது ஒரு வினா. சரியா? அடுத்தது ஓகே. அடுத்தது இன்னொரு வினா, சரினாவின் கடிதத்தில் இருந்த விடயங்கள் இவை. அதோடு சேர்த்து ஏற்கனவே தந்த ஃபாரூக் நானான பண்புகள் அதெல்லாம் செய்யும். ஓகேயா? சரியா? ஓகே சார். எழுதுங்க.